வணக்கம், இது உங்கள் katral.elithu. இன்னைக்கு இந்த வீடியோவில் மாண்டசரி கரிக்குலமில் ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸசைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாண்டசரி கிளாஸ் ரூம்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இது ரிலேட்டடாக பண்ணுவாங்க அண்ட் வீட்லேயும் நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். லைஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டே டு டே லிவிங் ஆக்டிவிட்டீஸ். நம்ம லைஃப்பில் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள், எவ்ரிடே பண்ணுற விஷயங்களுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த செக்ஷனில் இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டீஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களோட மூமெண்ட்ஸில் அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களோட லார்ஜ் மசில்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைன் ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறதுனால அவங்களோட கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டெய்லி அவங்க பார்க்குற விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுறது, இது எல்லாமே அவங்களா நம்ம சொல்லாமையே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. பட் இதே நீங்கள் ஒரு எழுத சொன்னீங்களோ, உட்காந்து படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே நம்ம சொல்லாமையே செல்ஃப் மோட்டிவேட்டடாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே ப்ராப்பராக ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மாண்டசரி கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாண்டசரி ஷெல்ஃப்ஸில் ஃபிசிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒரு செக்ஷனே இருக்கும். அந்த செக்ஷனில் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் சேஃபாக இருக்கும் சைல்டுக்கு. அதுக்கப்புறம் சைல்டு சைஸ்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 2.5 வயசு குழந்தைக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு போல் இல்லை ஏதோ ஒரு ஸ்பூன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த கைக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக அந்தந்த இடத்துல இருக்கும். இப்போ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு இடத்துல இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் லெவலுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ 2.5 வயசில் ஒரு குழந்தை அந்த ஆக்டிவிட்டி பண்ணுதுன்னா இப்போ அதே ஆக்டிவிட்டியை 3 வயசில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஏற்றி அந்த ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸசைசஸில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. ப்ரிலிமினரி, அப்ளைட் எக்ஸசைசஸ், கிரேஸ் அண்ட் கர்டசி, கண்ட்ரோல் ஆஃப் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிலிமினரியில் அவங்களோட பேசிக் மூவ்மெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் கேரியிங், அதுக்கப்புறம் ஒரு ஜார்லேருந்து இன்னொரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரிலிமினரியில் வரும். செகண்ட் ஒன் அப்ளைட் எக்ஸசைசஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா கேர் ஆஃப் த பர்சன், அதுக்கப்புறம் கேர் ஆஃப் த என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஹைஜீன், நம்ம ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணுறது, செல்ஃப் கேர், அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் த என்விரான்மெண்ட். நம்ம நம்மளோட என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம நீட்டாக வச்சுப்போம் அப்படின்றது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் வரும். தேர்ட் ஒன் கிரேஸ் அண்ட் கர்டசி. இதில் பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் மூவ்மெண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மூவ்மெண்ட்ஸில் அவங்களுக்கு கண்ட்ரோல் வர மாதிரியான, பேலன்ஸ் வர மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வாக் பண்ணுறது, அதிலே வேரியேஷன்ஸ் கொடுத்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்லேயுமே நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இந்த ஃபிசிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். மாண்டசரி கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ரோலிங் த மேட், அன்ரோலிங் த மேட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவலை ஃபோல்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஜக் கேரி பண்ணுறது, ஒரு ட்ரேயை கேரி பண்ணுறது, இது எல்லாமே அந்த அப்ளைட் எக்ஸசைசஸ் கீழே வரும். நம்ம வீட்லேயும் நம்ம 3 இயர்ஸ்லேருந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 இயர்ஸில் உங்கள் குழந்தைங்கிட்ட ஒரு லஞ்ச் டவல் மாதிரி கொடுத்து அதை எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட க்ளோத்ஸை அவங்க ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம சொல்லித்தரலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு புக்கை எப்படி எடுத்து அந்த புக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதும் பேசிக்காக சொல்லி தருவாங்க. புக் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த பேஜஸை எப்படி டர்ன் பண்ணணும், இது எல்லாமே கிளாஸ் ரூம்ஸில் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் பீட்ஸ் இருக்கும், இல்லைனா நம்ம கிச்சன்லேயே நிறைய பருப்பு வகைகள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பருப்புலாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கையில் அந்த 2 ஃபிங்கர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம்.
இது வந்து 2 இயர்ஸ்லேயே பண்ணலாம். இது 2 இயர் குழந்தைங்க அழகாக வந்து அந்த ஒவ்வொரு இப்போ சன்னாலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பருப்பு இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சொல்லலாம். அண்ட் அடுத்தது கையில் முடித்தோன்னே டாங்ஸ் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தது, சின்னதாக டாங்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டாங்ஸ் வச்சு அதை பிடிச்சி எடுக்க சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பூன்ஸ் கொடுங்க. பெரிய ஸ்பூன்ஸ் கொஞ்சம் வந்து குழியாக இருக்க மாதிரியான ஸ்பூன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். அதுலேருந்து அந்த இது எடுத்து கீழே சிந்தாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் அவங்களோட டார்கெட். இது எல்லாமே வந்து 2 வயசு குழந்தையிலேருந்தே நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன்ஸை வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க கைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்பூன்ஸ் மாதிரி அதில் வந்து சிந்தாமல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் அடுத்தது க்ளோத் பின்ஸ் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி. இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது எடுத்து அந்த பவுல்லையே வந்து எல்லா பின்ஸையுமே அவங்க வந்து பின் பண்ணுற மாதிரியான வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாக் மார்க்கர் வச்சு அந்த பவுல்லையே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்க அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்து பின் பண்ணணும். இதுவும் 2 இயர்ஸ் குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து அந்த க்ளோத் பின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியான பின்ஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆக்டிவிட்டி ட்ரை போரிங். இது ஒரு ஜார்லேருந்து இன்னொரு ஜார் வந்து ஏதாவது பல்சஸ் அந்த மாதிரி இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வாட்டர் ஆக்டிவிட்டி. இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிலேயே வந்து நம்ம நிறையா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி குட்டி டம்ளர்ஸ் வச்சு டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளர் வந்து போர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். அண்ட் இதுவும் 3 இயர்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒரு டம்ளர் ஒரு ஜக் இல்லைனா வந்து ஜார் மாதிரி ஏதாவது அந்த ஜார்லேருந்து அந்த டம்ளரில் கரெக்டாக வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணணும், கீழே சிந்தாமல். அண்ட் அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெரிய வாயாக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதையே வந்து ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து போர் பண்ணணும். அண்ட் வாட்டர் பாட்டில் இன்னொன்று வந்து அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு ஊற்றுறது வந்து கொஞ்சம் ஈஸி. அதே வந்து இப்போ பெரிய வாட்டர் பாட்டிலேருந்து கரெக்டாக வந்து அந்த சின்ன வாட்டர் பாட்டிலில் ஊற்றணும். அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இது 5 இயர்ஸ் குழந்தைங்க கூட வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டிலே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ஜக்லேருந்து இல்லை டம்ளர்லேருந்து தண்ணியை வந்து அந்த மார்க் பண்ண லெவல் வரைக்கும் கரெக்டாக அவங்க அந்த லெவலுக்கு வந்து ஊற்றணும். ஸோ அந்த லெவல் வந்து கொஞ்சம் மேலே போச்சு இல்லை கீழே இருந்ததுன்னா அதை பார்த்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து அந்த லெவலுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா சாலிடாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் குழந்தைங்க கூட வந்து நல்லா டைம் பாஸ் ஆகும். ஒரு 1 hour வந்து சூப்பராக வந்து டைம் பாஸ் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் ஒரு 2 வயசு குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மாதிரி நல்லா வந்து குழியாக இருக்க மாதிரியான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியான ஸ்பூனில் வந்து வாட்டரை வந்து எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி சிசர் ஸ்கில்ஸ். இதுவும் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. இதுவும் 3 இயர்ஸ்லேருந்தே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ சில குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா 2.5 இயர்ஸ்லேயே வந்து சிசர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ சைல்ட் சேஃப் சிசர்ஸாக எடுத்துக்கோங்க. அந்த கார்னர் வந்து பிளண்ட்டாக இருக்க மாதிரி ஷார்ப்பாக இல்லாத மாதிரியான சிசர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னிப் மாதிரி பண்ணலாம். சின்ன ஸ்னிப்ஸ் நீங்கள் வந்து லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி பேப்பர் வந்து கொஞ்சம் சார்ட் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேப்பர்னால் கொஞ்சம் பெண்ட் ஆகும். ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியான பேப்பர்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன ஸ்னிப்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் கட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் அண்ட் அடுத்தது கர்வ். அதே இது பேப்பர் கட் பண்ணோன்னே அடுத்தது வந்து சிசர்ஸ்லேயே என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங்ஸ் இல்லைனா த்ரெட்ஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி. ஒரு லாங் த்ரெட் வந்து கொடுத்துட்டு அதை சின்ன ஸ்னிப்பர்ஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். இந்த இதில் வந்து ஸ்ட்ரிங்ஸில் வந்து ஒவ்வொரு பீடாக வந்து அவங்க வந்து இது பண்ணலாம். இதுவும் 2 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். அடுத்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் ஆஃப் மூமெண்ட் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டி தான். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைனில் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். கரெக்டாக வந்து மேலே பார்த்துட்டு கரெக்டாக அந்த லைன் மேலேயே வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெல் கொடுத்துடலாம். பெல் எடுத்துகிட்டு அவங்க கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அந்த பெல் ரிங் ஆகாமல் நடக்கணும்.
அதுதான் வந்து சேலஞ்ச். இது நல்லாயிருக்கும். ஒரு 6 இயர்ஸ் பெரிய பசங்களுக்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பெரிய பசங்க கூட அது ரிங் ஆகாமல் நடக்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அண்ட் அடுத்தது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிடுங்க. அது 1 ட்ராப் கூட சிந்தாமல் அதை வந்து நடக்கணும். நெக்ஸ்ட் லெவல், ஒரு கையில் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒரு கையில் பெல். இது ரெண்டுமே பிடிச்சிட்டு பெல்லும் வந்து ரிங் ஆகக்கூடாது அண்ட் 1 ட்ராப் ஆஃப் வாட்டரும் வந்து கீழே சிந்தக்கூடாது. இதுதான் வந்து அடுத்த ஆக்டிவிட்டி. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட் பேலன்ஸ். தலையில் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் வந்து புக் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ், இல்லை ஸ்டாக்கிங் கப்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்க வந்து அது கீழே விழாமல் வந்து ஹெட் பேலன்ஸ் பண்ணி அந்த லைன்லேயே வந்து வாக் பண்ணணும். லாஸ்ட்டாக நீங்கள் இது 3மே வந்து இது எல்லாமே பண்ணி முடித்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெல் ப்ளஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹெட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி 3மே வந்து கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நான் சொன்ன ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இது போக நீங்கள் நிறையா வந்து கிச்சன்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இப்போ வந்து கேரட் பீல் பண்ணுறது, பனானா கட் பண்ணுறது. ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து வீட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்றது வந்து கூடவே வந்து பசங்களையும் என்கேஜ் பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.